ஹாய். போன பாட்டில் சொன்ன மாதிரி இந்த ரூம்குள்ளே போனோடனே வந்து இருட்டாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2. நம்ம மேலே பார்த்தது சாப்டர் 1, இது சாப்டர் 2. இது 4th ஃப்ளோர். நம்ம மேலேருந்து கீழே செகண்டில் இறங்கி வந்திருக்கோம். 5th ஃப்ளோர்லேருந்து 4th ஃப்ளோர். இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கண்டெய்னராக ஃபுல்லாக எல்லா கண்டெய்னர்லேயும் நம்ம 2400 ஸ்பீஷீஸோட ஜெனட்டிக் கோடு வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட இந்த ஃபுல் ரூமுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா வால்ட் ஆஃப் லைஃப். எப்படி நம்ம வந்து ஒரு மணியை வந்து வால்ட்டில் சேவ் இப்போ நிறைய பல்காக இருக்க அந்த சுவிட்சர்லாந்து ஸ்விஸ் பேக்லலாம் வால்ட்னு சொல்லுவாங்க, நிறைய மணி உள்ளே இருக்க மாதிரி. அதனால் இதுக்கும் வால்ட் ஆஃப் லைஃப்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தது வந்து திடீர்னு அழிஞ்சு போயிடும் சொல்லுவாங்களே, அதோட இனமே எக்ஸ்டின்ட் அனிமல்ஸ். அதோட அந்த ஸ்பீஷிஸ் கோடு வந்து இந்த கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்யூச்சருக்காக. சப்போஸ் ஏதாவது ஒன்று எக்ஸ்டென்ட் ஆனால் இப்போ கூட ஏதோ ஒரு மிருகத்தை வந்து அவங்க வந்து திருப்பியும் உயிர்ப்பித்திருக்காங்க அந்த ஜெனட்டிக் கோடை வச்சு. ஸோ எல்லாத்தோட நம்ம ஈவன் மனுஷங்களை உள்பட எல்லாரோட ஜெனட்டிக் கோடும் வந்து இந்த கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு 4 to 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பிங்க், க்ரீன், ப்ளூ, அது மாதிரி ரெட், அது மாதிரி வந்து எல்லோ, இது மாதிரி வந்து ஒரு 4 to 5 வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம கண்ணுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் மூடில் இருக்க மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமலோட ஒரு உயிரோட இந்த அனிமலை வந்து அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்ட மாதிரி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிடிச்சிச்சுன்னா, நம்மளுக்குலாம் வந்து ஒரு 1, 2 இப்போ புழு எடுத்துனா புழுவில் 1, 2 வகை தானே இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 10, 15 வகை இருக்குது ஒரு ஸ்பீஷீஸுக்கும். இப்போ ஹியூமனில் வந்து நம்ம எப்படி உமன் மென்னு அது மாதிரி இருக்கோ, ஆனால் வந்து அதில் வந்து நம்மளால் உமன் மென்னுன்னு பார்க்க முடியாது. பட் அந்த ஒரு வெரைட்டிலே அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் இருக்குது. ஸோ இதில் இந்த கண்டெய்னரை வந்து நாங்கள் வந்து என்னென்னா, நாங்கள் சும்மா வந்து ஒரு ரவுண்ட் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு லேடி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2 மோட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு மிஷின் மாதிரி இருந்துச்சு. ஏடிஎம் கார்டு டேப் பண்ணுவோம்ல ஒரு மாலுக்கெல்லாம் போனால், அந்த டேப்பிங் மிஷின் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த எக்யூப்மெண்ட் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஏன்னு புரியல. ஈவன் ட்ரீஸோட இது கூட வச்சுருந்தாங்க. நம்ம மரத்தோட வகைகளான மரத்தோட இது கூட வச்சுருந்தாங்க. ஸோ மரமும் லிவிங் பீயிங் தானே. ஸோ அதோட இதுவும் தான் அவங்க வந்து ஒரு கண்டெய்னர் போட்டு எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் மரம் இருந்துச்சு தெரியுமா? அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது ஆக்சுவலி உலகத்தில். இது மனுஷங்க கண்டுபிடிச்ச வெரைட்டி. கண்டுபிடிக்காத வெரைட்டி எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியும். மொத்தம் 2400 ஸ்பீசிஸ் கண்டெய்னர் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன்ல, இது வந்து இந்த ஒரு கண்டெய்னர் மேலேயும் வந்து ஒரு ஸ்கேனிங் டிவைஸ் இருக்குது. ஒரு சின்ன வந்து ஒரு ஸ்கேனிங் ஒரு கேமரா, நம்மளோட ஃபோன் கேமரா மாதிரி இருக்கும். அதில் வச்சு இந்த டிவைஸ் வச்சோன்னா நம்ம இந்த டிவைஸ் ஸ்கேன் பண்ணும். ஸோ நம்ம எந்த ஸ்பீஷீஸ்க்கு நேராக வைக்கிறோமோ அதோட நேம், அதோட சயின்டிஃபிக் நேம், அது வந்து உலகத்தில் எவ்வளோ நாள் வாழும், அது எவ்வளோ மீட்டர் வளரும், மீட்டரா எல்லாமே அது இருக்கும். அது என்ன சாப்பிடும், அது மாதிரி அதோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம ஒரு கண்டெய்னர்லையும் நம்ம 2400 கண்டெய்னர் நான் பண்ணி முடிக்க முடியாது. எங்களுக்கு வந்து எது பண்ண முடிஞ்சிச்சோ, ஆக்சுவலி எங்ககிட்ட இல்லை, 2 பசங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு இந்த பூச்சிங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அந்த பூச்சிங்களை போய் தேடி இந்த ஸ்பைடர் அது மாதிரி எல்லாத்தையும் தேடி அவங்களுக்கு பிடிச்சதை வந்து போட்டு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அதான் விளையாட்டு மாதிரி தான். நம்மளுக்கு வந்து ஒரு இன்னோவேட்டிவாக தெரியுது, அவங்களுக்கு அது விளையாட்டாக தான் தெரியுது. ஸோ அது என் சின்ன பையனுக்கு அந்த அளவுக்கு வந்து படிக்க தெரியாது. ஆனால் என் பெரிய பையன் வந்து ஃப்ளூயண்ட்டாக படிக்க ஆரம்பித்தான். ஸோ இது ஒரு புழு, இது 3 சென்டிமீட்டர் லாங் வளரும். அப்புறம் கலிஃபோர்னியாவில் இருக்க 600 லெக்ஸ் இருக்கான். அப்படின்றத வந்து அவன் படித்து சொன்னான். அதோட பேரை பார்த்தீங்களா, இலக்மிக்கிமி பிளேனிபஸ். ஆனால் வாய்க்குள்ளேயே நுழையில சில பேர்லாம். ஸோ 1 by 1 பார்த்தோம். இதுக்கு ஒரு 35 மினிட்ஸ் வந்து இந்த ரூம்குள்ளே தான் இருந்திருக்கோம் நாங்கள். ஏன்னா வந்து அவங்களுக்கு இது ஒன்று பார்த்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்து அதை வந்து இதை எடுத்து அது படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நானும் அப்புறம் பசங்க 2 பேரையும் விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் போய் எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் படித்து பார்த்துட்டு இருந்தோம். அதில் இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தோம். ஸோ இந்த ரூம் வந்து ஒரு 35 மினிட்ஸில் நாங்கள் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு என்ன பண்ணோன்னா, நெக்ஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவன் அப்பயும் விடலை. சரி, அடுத்த ஒரு இது பட்டு இப்போ நெக்ஸ்ட் ரூம் லேபரேட்டரி. இது என்னென்னா, அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. கிளைமேட் சேஞ்ச்னால என்ன சேஞ்சஸ் ஆகுது, மரம் ஹீலிங் இது தானே ஆக்சுவலி. இது மரங்கள் வந்து ஒன்று கம்யூனிகேட் பண்ணியிருக்குமா, அதை வந்து அவங்க வந்து அழகாக வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு லைவாக காட்டியிருக்காங்க. ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு எப்படி கம்யூனிகேஷன் வரும். ஒரு மிரர் வரை வச்சுருக்காங்க. அது வழியாக நம்ம வந்து உள்ளே அந்த கம்யூனிகேட் நடக்கிறத வந்து இன்னும் லைவாக பார்க்கலாம். ஸோ இந்த ரூம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த ரூம் நாங்கள் போனோம்.
அடுத்த ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு மரம், அந்த மரத்துக்கு எவ்வளோ டிகிரி தேவைப்படும் வளர்றதுக்கு, அப்படி அதே மாதிரி அதுக்கு எவ்வளோ தட்பவெப்பம் இருக்கும், எல்லாத்தோட டீட்டெயில்ஸையும் வந்து அவங்க போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு ஒரு மரத்துக்கும் எவ்வளோ நேரம் வந்து அது வளர்றதுக்காக அதுக்கு என்னென்ன வேணும். ஈவன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதுக்குள்ளே வச்சுருக்காங்க இல்லை இதெல்லாம் வந்து கடலுக்குள்ளே இருக்கிறது. ஸோ இது என்ன டெம்பரேச்சரில் வரும், இது மாதிரி வந்து ஒரு லேபரேட்டரி தான். ஒரு தாவரம்லாம் என்ன டெம்பரேச்சரில் வளரும், என்ன ஃபுட்டு, என்ன நியூட்ரிஷன் எடுக்கும் அப்படின்றத வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என் பசங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஸோ நாங்கள் வேகமாக பார்த்துட்டு அடுத்த அடுத்த ரூமுக்கு போயிட்டோம். அடுத்த லெவலுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.